அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், சிவன்மலை அன்னதானம் 3/9/2026 வியாழக்கிழமை 5 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் வெள்ளாஞ்செட்டியார் மண்டபம் அருகில். அது வந்து பிரதி மாதம் ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திர அன்றைக்கும் நாங்கள் பண்ணுறோம். அது திரு சண்முகவேல் சார் அவர் நீங்கள் தொடர்பு கொள்ள நடத்தக்கூடியவர். அவர் தான். அவரும் சிவகுமார் சார், சிவசாமி சார், இந்த 3 பேர். இவங்க தொடர்பு கொள்ளலாம் 9150623623 9150 623 23 காலைல 11:30 மணிக்கு வந்து அந்த இடம் மட்டும் ஒன்று டிசைட் பண்ணல. தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் அன்னதானம் நிச்சயமாக நடைபெறும். மதிப்புக்குரிய ஜெயராமன் சார் அது வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க. விஷயம் என்னென்னா வந்து வாய்ப்புகள் இருக்குது அந்த அன்னதானத்தில் நான் பங்கேற்பதற்கு. காலம் பதில் சொல்லும். அப்புறம் வந்து 3 பொதுவான விஷயங்கள் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து இப்போ வந்து தென் மாநில நிர்வாக குழு கூட்டம் வந்து சென்னை கோவளத்தில் நடந்தது. சென்னை அருகாமையில் அமித்ஷா அவர்கள் பங்கேற்றார்கள். அது இன்றைக்கி நடந்தது. நேற்று கூட திரு அமித்ஷா அவர்களை வரவேற்ற அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் 3 பேர் வரவேற்றிருக்காங்க, எம்எல்ஏக்கள். அதில் ஒருத்தர் என்னை கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நடந்தெல்லாம். அப்புறம் அந்த மீட்டிங்கில் வந்து நடந்த ஒரு முக்கியமான விஷயம் தொகுதி மறுவரையறை பற்றி. தென்னிந்தியாவில் கூடிய மாநிலங்களுடைய விகிதாச்சாரம் மாறாமல் தொகுதி எண்ணிக்கை முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. நான் இப்போ யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு எங்கள் டீம்லாம் வந்து சொன்னோன்னா எல்லாம் கோச்சிக்கிறாங்க. அதனால் வந்து அந்த மக்களுடைய மிகப்பெரிய அறிவாளித்தனமான ஒரு வேலை பண்ணியிருக்காங்கன்ற அளவுக்கு நான் விட்டுறேன் நான். இதே திரு விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி என்ன பேசியிருக்காருன்னா, என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எம்பியும் வந்து எல்லா எம்பியும் மீட்டிங் வந்து கூட்டம் போடுறார். அதில் வந்து திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக வந்து அந்த மீட்டிங் பார்ட்டிசிபேட் பண்ணல. பார்ட்டிசிபேட் பண்ணது யாருன்னா காங்கிரஸ், IUML, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக. அதில் தொகுதி மறுவரையே கூடாது, தொகுதி அப்படியே இருக்கிறது 543 தொகுதி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தனி தீர்மானம் வர போட்டு அந்த டைமில் கூட தனி தீர்மானத்துக்கு அகெயின்ஸ்டாக ஏடிஎம்கேல பேசுகிறாங்க. 7.18% ஷோர் தான் அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சரே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, நாம் ஏன் ஃபைட் பண்ணணும்னு சொல்லும்போது கூட அதெல்லாம் மீறி தனி தீர்மானம் கொண்டு வந்து 543 இடங்களே போதுமானது, தொகுதி வரையறை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு திமுகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை மீறி இப்போ ஆகஸ்ட் 8, இப்போ ஆகஸ்ட் 20, 12 நாளில் ஒரு பல்ட்டி நம்ம தலைவர் ஏன் பல்ட்டி அடித்தார்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓட்டு போட்ட மக்களில் கரெக்டாக தான் போட்டுறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளத்துடன். ரெண்டாவது, கேரளாவோட நியூ சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து இந்த முல்லை பெரியாரில் வந்து புது டிசைன் வந்து தமிழ்நாடே கொடுக்கட்டும், அவங்களே டிசைட் பண்ணட்டும் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கார். கர்நாடகா சிஎம் வந்து நம்ம நதிநீர் பங்கீடெல்லாம் விட்டுட்டு நதிநீர் ஒத்துழைப்பை பற்றி பேச வேண்டிய காலம் வந்துச்சு, அதை நம்ம எட்டணும் அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்முடைய சிஎம் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து முன்னாள் முதல்வர் இதுக்கு முன்னாடி முதல்வர் அந்த ஸ்டாலின் அவர் லெட்டர் எதிராக கிண்டல் பண்ணார், கேலி பண்ணார். இவரும் அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. இவர் என்ன சொல்லணும், நீட்லாம் வேணாம், நான் வந்து 12வது வரைக்கும் மார்க்கை வச்சு நான் வந்து மக்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் சீட் கொடுத்துக்கிறேன்னு சொல்லணும். அதுக்கு தைரியம் வரணும். தைரியம் இல்லை. நம்ம 2 அவங்களுக்குலாம் என்ன திமுறை, முல்லை பெரியார் எங்கள் ஊர் தண்ணி, காவேரி எங்கள் ஊர் தண்ணி தானே கேரளாக்காரனுக்கும் கர்நாடகாரனுக்கும் திமுறை. அப்போ நம்ம சொல்லுவோம், நெய்வேலி எங்கள் கரண்ட்டு, கூடங்குளம் எங்கள் கரண்ட்டு நம்ம சொல்லுவோம். ஏன் சொல்ல முடியாது? கல்பாக்கம் எங்கள் கரண்ட்டுன்னு சொல்லலாம் இல்லையா? அது சொல்லலை. அப்போ நீங்கள் தண்ணியை ஸ்டாப் பண்ணிங்கன்னா நாங்களும் கரண்ட்டை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லலாம். அது வந்து ஒரு தைரியமாக ஒரு போல்டான சிஎம் ஜெயலலிதாமானா இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சிஎம் கூட அந்த போல்ட்னஸ் கிடையாது. அது வெக்கக்கேடு. தமிழ்நாடுனாலே காரி துப்புறக்கூடிய நிலைமைக்கு இப்போ நம்ம இருக்கிறோம். இவரும் அந்த லெட்டர் ரைட்டிங் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எப்போ திருத்த போகிறாரு, யார் அவர் திருத்த போகிறாருன்னு தெரியாது. அண்டு இன்றைக்கி ஒரு சட்டசபையில் ஒரு நல்ல விவாதம் நடந்தது. அந்த விவாதம் என்னென்னா, எனக்கு திரு சி.வி. சண்முகம் பார்த்திங்கன்னா இப்போவே சரக்கடிச்சு தானே இருப்பார், அவர் என்னதான் பேச போகிறான்னு நினச்சேன். ஆனால் வந்து டெக்னிக்கலாக சவுண்டான ஆள் ஒரு மனிதன்றது இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். அவர் தொகுதி வந்து விக்கிரவாண்டி மயிலம் தொகுதியில் அவருடைய பார்டரில் வந்து ஒரு ஒயின் ஷாப்பை போட்டிருக்காங்க.
25 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அது வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க, மக்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நைட் 8 மணிக்கு. அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு பதில் வந்து அந்த அமைச்சர் விக்னேஷ் சொல்லும்போது தப்பான ஒரு விஷயத்த சொல்கிறார் விக்னேஷ். அதை வந்து உடனே அவர் வந்து நீங்கள் பேசுகிறது பொய்யான விஷயம், இது தப்பு அப்படின்னு சொல்லி அவரை சுட்டி காட்டுறாரு. சி.வி. சண்முகம் அவர்களுக்கு பெரிய சொல்லிவிட்டு அதில் வந்து கணேஷ் செஞ்சி எம்எல்ஏ என்ன கேட்குறாருன்னா, ஒயின் ஷாப்பை ஏன் மாற்றுற, அதுதான் அங்கே இடம் இல்லைன்னா அதை தூக்கிடுங்களேன், 717 கடைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள், அந்த 710 கடையோட நம்பரும் லிஸ்ட்டும் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அது இன்னும் கொடுக்கல. சரி கொடுத்தாலும் இன்னும் 4 கடை எக்ஸ்ட்ரா சேர்த்து மூணுன்னா மக்கள் வேணாம் நான் சொல்கிறாங்க. ஸோ அந்த எண்ணம் இந்த ஆட்சியாளருக்கு ஒன்றும் வரலை. எப்படி வந்து அதிமுக ஆட்சி செய்ததோ, எப்படி திமுக ஆட்சி செய்ததோ, சாராய விஷயத்தில் இவங்களும் அப்படி தான் ஆட்சி செய்கிறாங்க. ஓட்டு போட்ட அவங்க வீட்டில் ஒரு 4 பேர் வந்து இந்த சாராயம் குடிச்சு வந்து கள்ள சாராயத்தாலேயோ இந்த நல்ல சாராயத்தாலேயோ வந்து பெண்கள் விதவையானால் தான் இவங்களுக்கு அதோட வலி புரியும். அந்த பெயின் வரும்போது தான் மக்கள் திருந்துவார்கள். ஸோ இது ஒரு பொதுவான விஷயங்கள். நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப இன்றைக்கி முக்கியமான விஷயங்கள். ஹவ் டு வின், எப்படி ஜெயிப்பது, இது வந்து சின்ன சின்ன விதிகள் இருக்குது. அதில் முதல் விதி என்னென்னா, உலகம் விழிப்பதற்கு முன் நீ விழித்திடு, உலகம் தூங்கும் போதும் நீ உழைத்திடு, விழித்திடு உழைத்திடு, அவ்வளோதான். பேரண்ட்ஸ் மேட்ரு. அப்போ நான் எப்போ தான் தூங்குறது எப்போ தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வேலை பார்த்துட்டே இருக்கணும், வேறு வழி இல்லை. நீ பெரிய அளவில் வெற்றி பெறணும்னா எல்லோரும் செய்யக்கூடிய வேலை இந்த 8 ஹவர்ஸ் ஒர்க்கு, 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பு, 8 ஹவர்ஸ் ஈட்டிங்லாம் முடியாது. 24 ஹவர்ஸ் இந்த எண்ணம் இருக்கணும். தூங்கினா கூட இந்த மூளை வேலை பார்க்கணும் கம்பெனிக்காக. ஸோ இது கவனத்தில் கொள்ளுங்கள். அதாவது இது யாருக்கு இது சாத்தியப்படும்னா, அந்த பிரபஞ்சத்தோட சிங்காரவங்களுக்கு இது சாத்தியப்படும். நான் நேற்று கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இதோட ஒட்டிய ஒரு விஷயம், இது சம்மந்தம் இல்லை, இதுக்கு ஈக்குவலாக இதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன் சொல்லனா, யாரால் 24/7 வந்து தன்னை ஒப்படைத்து வேலை பார்க்க முடிகின்றதோ அவனுக்கு தான், அவன் தான் பிரபஞ்சத்தோட சிங்கானவன். அவன் தான் பூமி. அதாவது இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், சென்னையில் எல்லோரும் வந்து 6 மணிக்கு எழுந்திருக்காங்கன்னா நம்ம 4 மணிக்கே எழுந்திருவோம், 4:30 மணிக்கே எழுந்திருவோம். எல்லோரும் 10 மணிக்கு தூங்குறாங்கன்னா நம்ம 12 மணிக்கு தூங்குவோம். அதுதான் அதோட கான்செப்ட். அப்போ அவன் அதிகம் உழைக்கிறான்னு அர்த்தம். அதிக உழைப்பு, அதிக வருமானம், அதிக லாபம், அதிக வெற்றி. இது யாரெல்லாம் முடியும்னா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனவங்களால தான் முடியும். இப்போ நான் என் கதையில் வந்து இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், வரலட்சுமி விரதம். அது ஒரு புராண கதை. சாருமதி அப்படின்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு வந்து மகாலட்சுமி அருள் புரிந்தாங்க, அவங்க தான் இதை வந்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதையை நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு கார் புக் பண்ணணும். ஏன்னா நான் என்கிட்ட இருந்த கார் விற்றுட்டேன். இது ஒரு 3-4 மாதம் ஆச்சு, கூடவே இருக்கும். எனக்கு ஒரு கார் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது. ஏன்னா வந்து திருச்சி போனால் ஒருத்தர் இலவசமாக வாங்கிட்டுருக்கு, நாமக்கல் போனால் ஒருத்தர் இலவசமாக வாங்கிட்டுருக்கு. அது நம்ம ஆட்கள் தான், ஒன்றும் தவறில்லை. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சங்கடம் தானே. அவங்களுக்கு நமக்காக அவங்க வேலையை ஒதுக்கிட்டு அந்த வேலை இருக்கும், அதை மறைச்சிட்டு கூட நமக்காக கார் கொடுப்பாங்க. அப்படின்னும்போது சரி ஒரு 2 கார் வாங்கி 2 இடத்துல நிறுத்திடணும்னு முடிவு பண்ணி இன்றைக்கி போய் கார் புக் பண்ணேன். கம்பெனி பேரில் புக் பண்ணேன். அந்த ஆர்டர் எடுத்த ஒரு பேர் வந்து அவர் பேர் நமக்கு தேவையில்லை, அவர் ஆண், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புக்கிங்லாம் முடிஞ்சவொடனே என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். அவர் தான் அந்த கம்பெனியோட சிஓ எம்டி, அந்த மொத்த கம்பெனிக்கு. நான் போனது டீலர்கிட்ட. இது போல் நூற்றுக்கணக்கான டீலர் இந்தியா முழுக்க உண்டு. அந்த எல்லா டீலருக்கும் அவர் வந்து ஹெட்டாக இருந்தவர். இப்போது அந்த கம்பெனிலே வந்து ஒரு டாப் பொசிஷனில் இருக்கார் அவர். இன்ஃபேக்ட் ஷார்ட்லேயே வந்து அவர் ஏஷியா பசிபிக்கு ஹெட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது பெரிய நிறுவனம், மிகப்பெரிய நிறுவனம். அது ஒரு ட்ரீம் ஜாப். அதெல்லாம் அந்த கம்பெனிலேருந்து எனக்கு அவனும் எனக்கு மெசேஜ் போட்டான், சொக்கா நோ வரிஸ், 8 months வெயிட்டிங் டைமு, நான் ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு தெரியும் வண்டி எப்போ நான் வந்துடும் தெரியும் எனக்கு. அந்த மெசேஜ் வந்து இவன் சொன்னதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வருது எனக்கு. என்னென்னா, இந்த மாதிரி உங்கள் வண்டி இது மாதிரி புக் பண்ணியாச்சு, வி ஆர் இந்த ப்ராசஸ்ஸு, வீல் லெட்டினோ, உங்களுக்கு இந்த கார் டெலிவரி பண்ணுற வரைக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் போடுறாங்க. அவங்க பேர் சாருமதி. நான் சொன்னேன், இன்ஃபேக்ட் குரூப்பில் கூட அதை ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இது மாதிரி நேற்று பேசுகிறோம், இன்றைக்கி அதே சாருமதி கையால் தான் கார் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி, நாளைக்கு வரலட்சுமி விரதம், இன்றைக்கி புக் பண்ணுறேன்னு. அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இதுதான் ஆண்டாளுடைய
விளையாட்டு. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் இது யார் ஆண்டாளை இருக்கிற சாமியிலே வந்து நம்ம அதிகம் விளையாடலாம், நம்ம கூட அதிகம் விளையாடக்கூடியவ அப்படின்னு கேட்டாங்கன்னா காமாட்சி, லலிதை, முருகன், பழனி எல்லாம் 1000 சொல்லலாம். ஆனால் எல்லாரை விட அதிகமாக விளையாடக்கூடியவள், ரொம்ப விருப்பத்தோடு விளையாடக்கூடியவள், அன்போட அதட்டலோட கொஞ்சி அப்படிலாம் விளையாடக்கூடியவள் ஆண்டாள் தான். ஆண்டாளுக்கு நிகர் ஒரு சாமி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அது ஆண்டாளோட விளையாட்டு, அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து இந்த அவுட் டு வின் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோட ஏந்திருக்கணும். ஏந்திருந்தால் தான் உங்களால் எப்போதுமே எல்லாருக்கும் முன்னாடி எழுந்திருக்க முடியும். எல்லோரும் தூங்கும்போது நீங்கள் வேலை பார்க்க முடியும். 1. 2வது, ஃபோக்கஸ் ஆன் ஒன் ஸ்கில் ஃபார் 6 months அண்டு மாஸ்டர் இட். அதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 6 மாதம் அதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் மாஸ்டர். அது வந்து உங்களுடைய பெரிய வெற்றிக்கு அது மிகப்பெரிய காரணமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இது வந்து நீங்கள் ஒரு கதை படிச்சிருக்கலாம். வந்து ஒரு பர்டிகுலர் வந்து ஒரு ஃபைட்டில் ஜப்பானில் வந்து ஒரு 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 சண்டைன்னு வச்சுங்களேன், வால் சண்டை, கத்தி சண்டை மாதிரி, ஒரு கராத்தே மாதிரி ஒரு சண்டை. அந்த சண்டையில் ஒருத்தன் உலகத்தையே ஜெயித்த மாதிரி ஒரு எல்லாரையும் மாட்டிகிட்ருக்கான். என் கூட யாராவது ஜெயிக்க வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு டீ ஆத்திரனை கூப்பிட்றான், நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பயப்படுறான். நீ வரலன்னா கடை எழுதி கொடு, நீ இதை சொல்லுவாங்களே நம்ம இதாக இருந்தால் ஒன்று பொம்பளை போல பொட்டை பையலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் அவனை கேள்வி, நீ ஒரு பொம்பளை ரொம்ப கேவலமாக மட்டமாக பேசுகிறான். உடனே அழுதுட்டு, நான் எந்த தப்புமே பண்ணல மாஸ்டர், என்னை போய் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீ என்ன பண்ண, நீ ஒரு 6 மாதம் டைம் வாங்கு. 6 மாதம் டைம் வாங்கிடுறேன். என்ன பண்ணணும், நீ டீ ஆற்றுறல, அது இனிமேல் வந்து ஒவ்வொரு நாளும், இப்போ இன்றைக்கி ஆற்றுறதை விட நாளைக்கு வேக மாற்றணும், நாளைக்கு ஆற்றுறதை நாளானிக்கு வேக மாற்றணும். இது போல் 6 மாதம் நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இவனும் வந்து அவன் வந்து டெய்லி டீ சாப்பிட வருவான். இவன் ஒரு முறையும் பார்க்குறான், இவன் டீ ஆற்றும் போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 6வது மாதம் வரும்போது இவன் யோசிக்கிறான், அந்த சண்டைக்கு கூப்பிட்டவன், ஐயப்பா இவன் டீ ஆற்றுறதுல இவ்வளோ ஸ்பீடு காமிக்கிறான்னா, இவன் ஃபைட்டில் வந்தால் இவன்கிட்ட நம்ம ஜெயிக்க முடியாது, ஐ எம் சாரி, நான் உங்க கூட ஃபைட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு போயிடுவான். அது வந்து இது என்னடா இது இப்படியலாமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் ஒரு ஸ்கில்லை மட்டும் மாஸ்டர் ஆகுங்க, கிங் ஆகுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எனக்கு கூட அந்த மதுக்கூர்லேருந்து அருள் பிரகாசம் ஐயான்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்களும் மனைவி, ஒரு குள்ளமாக இருந்தார். அவர் வந்து நான் டீ மாஸ்டர் அப்படின்னு சொன்னார். அப்போ கூட இந்த கதை தான் ஞாபகம் வந்து, அந்த திருப்பந்தூரத்தில் அவர் டீ மாஸ்டர்னு சொல்லும்போது வேலை மதுக்கூர்னா 2-3 பேர் தெரியுமாலாம் கேட்டேன். அப்போ வந்து உடனே அந்த அம்மா, எங்கள் கணவரால் வேலை பார்க்க முடியாதுங்க, வயசாகிடுச்சுங்க அப்படின்ட்டாங்க. சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அவருக்கு இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது அந்த டீ மாஸ்டராக இருக்கவங்க கூட இருக்கிற ஆட்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீ மாஸ்டருக்காக நிறைய பேர் காஃபி சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க அந்த கடையில் போய்ட்டு. ஏன்னா அவங்களோட லாபகம், அவங்களுடைய ஸ்டைல். மதுரையில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எதிர்க்க ஒரு சரவணபவன் ஹோட்டல் பக்கத்தில் இன்னொரு ஹோட்டல் உண்டு, மெட்ரோபோல் பக்கத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலையில் வந்து ஒரு 20 கிளாஸில் டீ ஊற்றுவார். கடை சுகர் போடுவார், கடன்னு பண்ணுவார். பார்க்குறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். நான் காஃபி சாப்பிட்ட காலங்களில் அவர்கிட்ட போய் அந்த காஃபி சாப்பிட்றதுக்காகவே அங்கே போய் சாப்பிடுவோம், அவரோட ஸ்டைலுக்காகவே. ஸோ நீங்கள் எதை மாஸ்டர் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு வெற்றி ரவுண்டு க்ரியேட் ஆகிடும். உங்கள் விக்ட்ரி லேப்னு நம்ம சொல்லலாம். ஸோ 6 months ஒரே ஒரு விஷயத்தை, ஒரே ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் ஆகுங்க. 3வது விஷயம், அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என யோசிக்க வேண்டாம். அவன் தப்பானுச்சு போனான், இவன் தப்பானுச்சு போனான், அவன் தப்பானுச்சு, இவன் தப்பானுச்சு வேணாம். நமக்கு மேட்ரே கிடையாது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் ஆண் தப்பானுச்சுப்பா, பெண்ணாக இருந்தால் பெண் தப்பா, டோன்ட் கேர். இந்த காது செவிடு அந்த கதை தான். எல்லா தவளைகளும் ரேஸ்க்கு போவோம், பின்னாடி இருந்து சொல்லுவோம் ஒரு பெரிய தவளை, உங்களால் ஜெயிக்க முடியாதுன்ட்டு. ஆனால் ஒரு தவளை மட்டும் ஜெயிச்சிடும், மேலே ஏறிடும். நீ மட்டும் எப்படி ஏறின அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒன்றும் புரியல, கண்ணம் டொடக்குன்னு அது முழிச்சிட்ருக்கோம். அப்போ தான் அதுக்கு தெரியுது அந்த கழுதைக்கு அந்த தவக்கலைக்கு வந்து காது செவிடுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பெரும்பான்மையான இடங்களில் காது செவிடாகவும் கண் கூடாகவும் இருப்பது நல்லது. அப்போ தான் அடுத்தவர்கள் நமக்கு போடக்கூடிய மார்க்குக்கு நம்ம பயந்து வாழ மாட்டோம். 4வது விஷயம், சேவ் மணி, லேர்ன் மணி, ரெஸ்பெக்ட் மணி. சேவ் மணினா பணம் சம்பாதிச்சே ஆகணும். லேர்ன் பண்ணினா பணத்தை பற்றி நிறைய கற்றுக்கணும். ரெஸ்பெக்ட் பண்ணினா மரியாதை கொடுக்கணும்.
நம்ம வந்து சேவ் தான் பண்ணுறோம், லேர்ன் பண்ணுறதில்ல, ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல. மேபி எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் லேர்ன் அண்ட் ரெஸ்பெக்டை பற்றி எனக்கு வந்து நாமக்கல் ப்ரோக்ராமில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அந்த பணன்றதுனால. அப்புறம் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸை தயவுசெய்து கட் பண்ணிவிடுங்க. தே வில் கில் யுவர் க்ரோத். அதாவது தவறான ஆட்கள் வந்து நம்ம கூட தொடர்பில் இருக்காங்கன்னா அவங்கள வந்து தூக்கி எறிஞ்சிருங்க. அவங்க நம்முடைய வெற்றி பாதையில் பெரிய தடைக்கற்களாக இருப்பாங்க. நம்மளுடைய க்ரோத் அவங்க காலி பண்ணக்கூடிய ஆள். நம்முடைய பயணத்தில் மிகப்பெரிய தடைக்கற்களாக அவங்க இருப்பதனால அவங்க நம்முடைய க்ரோத்தை வளர்ச்சியே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால் யார் எங்கே கட் பண்ணணுன்றதை நீங்கள் கட் பண்ணிங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து முந்திலாம் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், சும்மா சண்டை போட்ட காலங்கள் உண்டு. நம்ம பக்கம் நியாயன்ட்டு சூரியனை பார்த்து நாய் குறைக்கும்போது நாய்கிட்ட ஈக்குவலாக நின்று சூரியனாக இருக்க வேண்டிய நான் வக்கீல் மாதிரி வாதாடின சம்பவங்கள் உண்டு. ஒரு நேரத்துக்கு அப்புறம் டாக் தான் நாய், தட்ஸ் நாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. நம்ம சூரியன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்ததுக்கப்புறம் அதை உணர்ந்த பிறகு நாய் எங்கே நிப்பாட்டணுமோ அங்கே நிப்பாட்ட கற்றுக்கிட்டேன். நீங்களும் அதில் மாஸ்டர் பண்ணணும். அண்டு 6வது விஷயம் வந்து ரீடு டெய்லி. மைண்ட் இஸ் த பெஸ்ட் என்ன சொல்கிறது வெப்பன். ரீட் டெய்லினா ஏதாவது படிங்க. நம்மகிட்ட படிக்கிற பழக்கமே இல்லை. நான் சொல்கிறது தினத்தந்தி, தினமணி, தினமலர்லாம் கிடையாது. ஜூனியர் ஆனந்த விடன், குமுதம், ஆனந்த விடலாம் கிடையாது. இந்த கதை புக்கெலாம் கிடையாது. உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய புத்தகங்களை படிங்க. அது வந்து அது இருக்கிறது நடந்தால் நடக்கலையான விஷயம். அது படித்தாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரணும். அதுபோல் புத்தகங்களை படியுங்கள். நிறைய பேர் வந்து எனக்கு சமீபத்தில் கூட சொன்னார், ஒரு சாமியார் ஒருத்தர் வந்து பணம் எப்படி வரணும் அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. அப்படின்னா அது வந்து இந்த கிளாஸ்க்கு நீங்கள் வந்தால் தான் அது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்கிட்ட கிளாஸ்க்கு வந்தால் தான் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் என் கிளாஸ்க்கு வாங்கன்னு வந்தாலும் வீடியோ ஃபார்மேட்டில் எனி ஃபார்மேட் அது வந்து ஃபேக்குன்னு புரிஞ்சுங்க. நமக்கு சொல்லி தூக்கிறதுக்கு ஒரு ஆள் தகுதி வேணும். அதுக்கு பதில் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு அந்த அறிவு கிடைச்சிருன்றது நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். நான் சொல்கிறத கேட்டு நடங்க. அண்டு பி பேஷண்ட். பிக் திங்ஸ் டேக் டைம் டு பில்டு. பெரிய விஷயங்கள் நடக்குன்னா அது கொஞ்சம் நேரம் ஆகும். பன்னி யானை கதை பல முறை சொல்லியிருக்கேன். பன்னி வருஷத்துக்கு 4 முறை குட்டி போடும். யானை 24 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குட்டி போடும். பன்னிக்குட்டியும் யானைக்குட்டியும் ரோட்டில் நடந்து போனால் எது அழகாக இருக்கும், எது கம்பீரமாக இருக்கும்? யானை எப்போதுமே கம்பீரம், பன்னி எப்போதுமே அசிங்கம். நீங்கள் அப்போது உங்களுக்கு நீங்கள் யானை நம்பினீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பன்னி நம்பினீங்கன்னா பொறுமை இருக்காது. ஸோ பொறுமை இருக்கணுமா வேண்டாமன்றது நீங்கள் முடிவு பண்ணிங்க. எல்லாருமே அந்த பொறுமையோடு இருந்தீங்கன்னா அந்த வெற்றியை வந்து எல்லாருமே பார்க்குற விதமே வேறு மாதிரி. இப்போ நேற்று கூட ஒரு சின்ன விஷயம், நான் கொஞ்சம் இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் படிக்க ஆரம்பிச்சதுனால சொல்கிறேன். இப்போ வந்து 8 கோடி ஷேர் தான் விற்கணும். ஆனால் அது 54 முறை ஓவர் சப்ஸ்கிரைப் ஆக்கப்பட்டிருக்கு. அது கிட்டத்தட்ட 452 கோடி ஷேர் தேவைப்பட்டிருக்கு ஐபிஓவில். மில்கி மிஸ் ஷேர். சாதாரண ஒரு ஆட்கள் ஈரோட்டில் இன்றைக்கி பாம்பேயில் போய் வந்து ஒரு ஸ்டாக் பிஎஸ்சியில் என்எஸ்சியில் வந்து அவங்களோட ஸ்டாக் லிஸ்ட் ஆகுதுன்னா அது சாதாரண விஷயம் அல்ல. அவ்வளோ வாட்டி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம லேர்ன் பண்ணுறதில்ல, ஏர்ன் பண்ணுறதில்ல. ஸோ இது இப்போ இந்த விஷயம் நடக்கிறது, பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு அவங்க பொறுமையாக காத்திருந்தாங்க. ஒரு நாளில் அவங்க வந்து ஐபிஓக்கு வரல. ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க ஐபிஓவை. அவங்க ஒரு பயங்கரமாக எஃபர்ட் போட்டு உலகளாவிய ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ள அந்த ஐபிஓக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நாமும் எல்லா விஷயத்துக்கும் பொறுமை காப்போம். நிறைவாக நெவர் குவிட். வாழ்க்கை ரொம்ப மோசமான காலகட்டத்தில் இருந்தால் கூட நீங்கள் எடுக்கிற முயற்சியை வந்து கைவிட்டுறாதீங்க. நெவர் குவிட், அவ்வளோதான். அது ஏதாவது உடம்பை கம்மி பண்ணணும், நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு குழந்தை பேர் வேணும், எனக்கு வீடு வேணும், ஏதாவது விஷயம் நம்மளால் முடியாது நாமளே சில இடங்களில் வந்து சொல்லுவோம். ஆனால் நெவர் குவிட் அட் எனி காஸ்ட். நம்ம அதை சக்சீட் பண்ணாமல் சாகக்கூடாது. 2 days பேக் கூட அந்த விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு, அது வந்து ஐ வில் சீ டு தட். எதாக இருந்தாலும் பார்த்துடணும். அட் டைம்ஸ் வந்து வாழ்க்கையை பொறுத்தது போல் இருக்கும், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும்.
எல்லாம் ஓகே. அது ஒரு பேஸ். அந்த பேஸை தாண்டி மீண்டும் வருவோம் அவ்வளோதான். இந்த நீங்கள் அவுட் டு வின் அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் தான் வின்னர். வின்னர் படத்தில் வரக்கூடிய வடிவேல் இல்லை, வின்னர் படத்தில் வர பிரசாந்த் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஸோ பிரம்மாண்டமான வெற்றிகளும் நிம்மதியான நிறைவான அற்புதமான வாழ்க்கை நீங்கள் எப்பொழுதும் வாழ நான் வணங்கும் மாடல் பத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.